ஹலோ மக்களே, போன வீடியோல த ஜுராசிக் கேம்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தோம். இன்னைக்கு அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். அந்த படத்தை இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்துடைய பேரு த ஜுராசிக் கேம்ஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு தரமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இந்த ஜாய் பொண்ணு இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. எப்படின்னு தெரியல. அண்ட் அவ தான் இந்த புது கேமோடைய ஹோஸ்ட். போன படத்துல பாக்குறதுக்கு ஒல்லியா இருந்தா, இந்த படத்துல மூஞ்சில ஒரு 3/4 கிலோ ஏறி போயிருக்கு. எஸ், ஜுராசிக் கேமை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அந்த கேமுக்கு இந்த ஜாய் பொண்ணு தான் ஹோஸ்டா இருக்கா. அந்த கேமை டெஸ்ட் பண்றதுக்காக சேஜ்னு ஒருத்தவங்க கேமுக்குள்ள போறாங்க. அங்க போனா அவங்களால டைனோசரா கூட மாற முடியுது. இந்த புது கேமோடைய புது அப்கிரேட் புள்ள இருக்கு. அவங்க டீரக்ஸா மாறுறாங்களா, அப்ப அவங்கள சுத்தி ஏகப்பட்ட ராப்டர்ஸ் வருது. ராப்டர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. பட் அந்த ராப்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதுங்க எல்லாமே சேர்ந்து டீரக்ஸ கடிச்சு சாவடிச்சிருது. அப்படி சாவடிச்சதும் சேஜ் அவங்களோட உருவத்துக்கே வந்துடுறாங்க. அப்படி அவங்க மாறினாங்கன்னா சுத்தி இருக்க டீரக்ஸ் எல்லாமே இங்க இருந்து போயிருந்திருக்கணும். பட் அது எதுவுமே போகல, அங்கேயே தான் இருக்கு. பக்கத்துல பார்த்தா ஒரு ராப்டர் மேல ஹுடி போட்ட ஒருத்தவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் யாரு, எப்படி வந்தான்னு தெரியல. இப்ப அங்க இருக்க ராப்டர்ஸ் எல்லாம் அப்படியே பாஞ்சு சேஜ கடிச்சு சாவடிச்சிருது. இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துல எப்படி இருந்திருக்கும், கேம்குள்ள செத்தா வெளியே ரியல் லைஃப்லயும் செத்துருவாங்கல்ல. பட் இந்த கேம்ல அந்த மாதிரி கிடையாது. கேம்ல செத்தா வெளியே அவங்களால எந்திரிச்சிட முடியும். அப்படிதான் கேம்குள்ள இறந்ததும் சேஜ் வெளியே கண் முழிச்சிடுறாங்க. இந்த மொத்த கேமையும் கண்ட்ரோல் பண்றது காட் அப்படின்னு ஒரு ஏஐ தான். அந்த ஏஐ கிட்ட கேக்குறாங்க, காட் என்னாச்சு, எதனால அந்த ராப்டர்ஸ் என்ன கொன்னுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு பதில் அந்த ஏஐக்கே தெரியல. என்னோட ப்ரோக்ராம்ல ஏதோ ஓவர் ரைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏஐ பதில் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரை இன்னுமே ஜெயில தான் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ அவரோட பொண்டாட்டிய கொன்னுட்டதா சொல்லிதான் அவரை ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. பட் உண்மை என்னன்னா, அவரோட பொண்டாட்டிய கொல்லவே இல்லையா. நைட்டு ஏதோ சவுண்ட் கேட்டிருக்கோம். அப்போ தூங்கிட்டு இருந்தவரு கீழே இறங்கி வந்து பாத்திருப்பாரு. கதவு திறந்திருக்கும். என்னடா அது கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ரூமை போய் செக் பண்ணி பாத்திருப்பாரு. அவங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் வேற எங்க இந்த சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் பார்த்தா அவங்களோட பொண்டாட்டியா யாரோ கொடூரமா குத்தி கொலை பண்ணிருப்பாங்க. இததான் ஒரு பார்த்து இருந்திருப்பாரு. பட் இத வெளியே சொன்னா யாருமே நம்பல. நீதான் உன்னோட பொண்டாட்டிய கொன்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி போட்டாரு. இதனாலதான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. பட் போன படத்துல அந்த ஜுராசிக் கேம்ல கலந்துகிட்டு ஜெயிச்சதுனால இன்னுமே இவரை சாவடிக்காம உயிரோட ஜெயில வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோவை பாக்குறதுக்கு ஒரு பையன் வரான். அவன் யாருன்னு நம்ம ஹீரோக்கு சுத்தமா தெரியாது. வந்தவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, கேமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஐ அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். அதுக்கு அந்த கேமுக்குள்ள யாராச்சும் இருக்கணும். நீங்க ஆல்ரெடி அந்த கேமை விளையாண்டுருக்கீங்க. சோ உங்களுக்கு அந்த கேம் பழக்கப்பட்டதா இருக்கும். அதனால நீங்க தான் அந்த கேமுக்குள்ள போறதுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். பட் நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துப்பாரா? வாய்ப்பே கிடையாது. ஒரு வாட்டி பட்டதே போதாதா, என்ன நடந்தாலும் நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியா, என்ன நடந்தாலும் போக மாட்டீங்களா? உங்களோட பையனை அந்த கேம்குள்ள விளையாட வச்சாலுமே நீங்க போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா டிவியை போடுறாங்க. ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட பையனை அரெஸ்ட் பண்றாங்க. யாரையோ கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இதை ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஹோஸ்ட் ஜாய் இருக்கால, அவளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுலதான் ஒரு உண்மை சொல்றா பாருங்க. என்னன்னு பார்த்தா, போன படத்துல ஹீரோவோட பொண்டாட்டிய கொன்னது நான் தான்ற மாதிரி சொல்லியிருப்பால. ஆக்சுவலா அது பொய்யா. நான் சும்மா தான் அந்த மாதிரி சொன்னேன். அப்பதான் ஹீரோவை கேம்ல இருந்து திசை திருப்ப முடியும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சதும் கேம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாய் போறா. அப்பதான் சேஜ் நடந்த பிரச்சனையை சொல்றாங்க. இந்த மாதிரி கேம்குள்ள சம்பந்தமே இல்லாத விஷயம் நடந்துச்சுல்ல. ஹுடி போட்ட யாரோ ஒருத்தவன் இருந்தான். அப்புறம் இவங்க கண்ட்ரோல மீறி ராப்டர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுச்சுல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி, அப்ப ரீபூட் பண்ணி பார்க்க வேண்டானே. மேபி ரீபூட் பண்ணா சரியாவதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜாய் சொல்றா. ஆனா ரீபூட் கூட பண்ண முடியலையா, எல்லாமே லாக் ஆயிருக்கு. சோ என்னாச்சுன்னு மேனுவலா செக் பண்ணி தான் சரி பண்ணணும். அதுக்கு இவங்க எல்லாருமே கேம்குள்ள போகணும். அப்படி போக போறது சேஜ். அப்புறம் சேஜுக்குள்ள சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இந்த கேமை சரி பண்றதுக்காக அந்த கேம்குள்ள போறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் கேம்குள்ள போனதும் கேமுக்கு வெளியே சிஸ்டம் லாக் ஆயிடுது. அவங்களால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு ஹோஸ்ட்னு ஒருத்தவன் ஹாலோகிராம்ல வந்து பேசுறான். ஒரு வருஷமும் இந்த ஜுராசிக் கேமை சில கைதிகள் தான் விளையாடுவாங்க. ஆனா இந்த வாட்டி 5 கேவ் மேன்ஸ் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். இந்த கேவ் மேன்ஸ்னா ஒன்னும் இல்ல, ஜுராசிக் கேம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே கேவ் மேன்ஸ் கூப்பிடுவாங்க போல இருக்கு. அப்படி போராட்டம் பண்ண கேவ் மேன்ஸ் தான் உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாருமே கொலை குற்றம் பண்ணவங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். ஜாய்க்கு சரியான ஷாக்கு. யார் இவன், நான் தானே ஹோஸ்ட், திடீர்னு எங்க இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஷட் டவுன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுவுமே முடியல. உடனே அந்த கேமுடைய மேனேஜர் என்ன சொல்றாரு, இப்பதான் டிஆர்பி
நல்லா போயிட்டு இருக்கு, சோ எதையுமே பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. டிஆர்பிக்காக எந்த லெவலுக்கு வேணா போவாங்க போல இருக்கு. அப்படியே கேம்குள்ள காமிக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியாத போல இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கேமை சரி பண்றதுக்காக வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களே ஒரு போட்டியாளர்கள்னு அவங்களுக்கு தெரியல, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போகணும்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த ஹோஸ்ட் அங்க வரான். ஆக்சுவலா அவனை பாக்குறதுக்கு போன படத்துடைய ஹோஸ்ட் மாதிரி தான் இருக்கு, பட் உருவத்துல சில வித்தியாசங்கள் இருக்கு. கம்ப்ளீட்டா அவன மாதிரி இல்ல. அவன் வந்ததும் கேமுக்கு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதை கேட்டதும் இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது, நாங்க கண்டஸ்டன்ஸா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால பேச முடியல. மொத்தமா இப்ப கேம்குள்ள 5 பேர் இருக்காங்க. எல்லாரோட கழுத்துலயுமே அந்த பெல்ட்டை போடுறாங்க. பெல்ட்டை போட்டதுமே கேம் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த ஹோஸ்ட் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்போ இந்த 5 பேரையுமே தள்ளி விட்டுட்டு ஒருத்தவன் வேகமா அங்க இருக்க வண்டியில போய் உட்கார்றான். இந்த வண்டியை போன படத்துல பாத்துருக்க மாட்டோம், இந்த கேமுடைய புது அப்கிரேட் போல இருக்கு. அந்த வண்டியை யாரு எடுக்கிறான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ. இவர் எப்படி கேம்குள்ள வந்தாருன்னு இவங்க 5 பேருக்கு ஒன்னும் புரியல. ஆனா இப்படியே கேம் விளையாடாம நின்னுகிட்டு இருந்தா பெல்ட் மூலியமா அவங்க தலை வெடிச்சு செத்து போயிடுவாங்க. சோ இவங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ அந்த கேமை விளையாண்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு ரேசிங் கேம். வழியில நிறைய டைனோசர் வரும், அதுங்க கிட்ட மாட்டி சாகாம இந்த ரேஸ்ல ஜெயிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல கிளாடியேட்டர் ஸ்டைல்ல சாகுற வரைக்கும் சண்டை நடக்கும், அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் வழக்கம் போல வியூவர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் மேஸ். அதுல ராப்டர்ஸ் அவங்கள துரத்தும். பட் இந்த வாட்டி அந்த ராப்டர்ஸ் எல்லாமே அப்கிரேட் ஆயிருக்கும். அதுங்களுக்கு கன்னு, ஆர்மர், ராக்கெட் இது எல்லாமே இருக்கும். அடுத்து 4வது ஸ்டேஜ் வழக்கம் போலதான். இப்ப அந்த 4வது ஸ்டேஜ சொல்லல, கடைசியா தான் சொல்லுவாங்க. ஹீரோவை காமிக்கிறாங்க, வேகமா வண்டியில போயிட்டு இருக்காரு. அப்ப அவரை நிறைய ராப்டர்ஸ் துரத்துது. எப்படியும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த ஹுட்டி போட்டவன் இருக்கான்ல, அவன் ராப்டர்ல ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்படியே ஸ்கேன் பண்ணி பாக்குறான், வைரஸ் அப்படின்னு ரிசல்ட் வருது. உடனே அந்த பையன் ஹீரோ எதுவும் பண்ணாம அங்கிருந்து போயிடுறான். போற வழியிலேயே நிறைய பவர் அப்ஸ் கிடைக்குது. அதுல கன் இருக்கும், டைனோசரா மாறுற பவர் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும் போல இருக்கு. அதுல ஒரு பொண்ணுக்கு டைனோசரா மாறக்கூடிய பவர் அப் கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு டைனோசரா மாறுறா. அப்படியே வேகமா ஓடிக்கிட்டே இருக்காளா. முன்னாடி பார்த்தா அவளை விட பெரிய பெரிய டைனோசர்ஸா இருக்கு. இவ குட்டியா இருக்காளா, பெரிய டைனோசருக்கு இடையில போய் மாட்டிக்கிறா. அதுங்களும் அப்படி எப்படிமா இடிக்குதுங்க, மிதிக்குதுங்க. இதனால அந்த பொண்ணுக்கு செம்மையா அடிபடுது. அந்த பவர் 20 செகண்ட் மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. சோ 20 செகண்ட் முடிஞ்சதும் அவளுடைய பழைய உருவத்துக்கு மாறிடுறா. உடம்பு ஃபுல்லா செம்மையா அடிபட்டிருக்கு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை காப்பாத்துறதுக்காக வராங்க. பட் அவளால சுத்தமா எந்திரிக்கவே முடியல. சரி இங்கே அவளை விட்டுட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குமே வாய்ப்பு இல்ல. ஏன்னா பக்கத்துல ஒரு எரிமலை இருக்கு. அந்த எரிமலை வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. உடனே அந்த பொண்ணை தூக்கி இவங்க வண்டியில வச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வேகமா போயிட்டே இருக்காரா. அப்ப யாரோ ஒருத்தவங்க பவர் வச்சு ஹீரோ அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஜாய். இவ வெளியே அந்த ஹோஸ்ட் கிட்ட பேசியிருப்பா. ஆனா அந்த ஹோஸ்ட் இவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணிருக்க மாட்டாரு. அதனால கடுப்பாயிட்டு இவளே கேம்குள்ள வந்துட்டா போல இருக்கு. அப்படி வந்தவ பயங்கரமா அப்கிரேட் ஆகி வந்திருக்கா. அவளுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. ஹீரோ அவரோட பவர் அப்ப யூஸ் பண்ணி டைனோசரா மாறுறாரு. இவளும் டைனோசரா மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப நடுவுல இந்த ஹுடி போட்டவன் அவனுடைய ராப்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த ஜாய கொன்னுறான். அவ கேம்ல இருந்து வெளியே வந்துடுறாளா. என்னதான் நடக்குது இங்க, அந்த ஹோஸ்ட் எப்படி அங்க வந்தான், அவன் தான் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜாய் சொல்றா. ஆனா லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்தா அங்க ஹுடி போட்டவன் இருக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ தான் தனியா பேசிட்டு இருக்காரு. கேம்குள்ள ஹீரோ அந்த ஹுடி போட்டவன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, அந்த ஹோஸ்ட் தான். அதாவது போன படத்துடைய ஹோஸ்ட் இருக்கான்ல, அந்த ஹோஸ்ட் தான். பட் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கான், எப்படின்னு தெரியல. அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நீ இந்த கேம் அழிக்கிறதுக்காக தானே வந்திருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சில ஹேக் பண்ணி நான் இன்விசிபிளா மாறி இருக்கேன். அதே மாதிரியே உன்னையும் மறைய வைக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ஒழுங்கா கேமை விளையாண்டு சர்வை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ரேசிங் கேம்ல விளையாட ஆரம்பிக்கிறாரு. 3வது பிளேஸ்ல ஜெயிச்சிடுறாரு. எல்லாருமே பினிஷ் லைனை தாண்டி வந்துடுறாங்க. ஆனா ஒரு பொண்ணு அடிபட்டு இருந்தால அவளை ஒரு வண்டியில வச்சு ஃப்ரெண்டுக்காரன் கடைசியா வந்திருப்பான். இவ பின்னாடி உட்கார்ந்து இருந்ததுனால இவ தான் அந்த கேம்ல கடைசியா வந்ததா அர்த்தம். சோ கேம்ல கடைசியா வந்ததுனால அவ எலிமினேட் ஆயிடுறா. அப்படியே கேம்குள்ள அவளை சாவடிக்கிறாங்க. இங்க கேம்குள்ள சாவடிச்சதும் ரியல் லைஃப்ல பார்த்தா அங்கேயுமே அவ செத்து போயிடுறா. இவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. எப்பயும் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல சாவடிக்கணும்னா கழுத்துல இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. பட் இந்த இடத்துல இன்ஜெக்ஷனே கனெக்ட் ஆகல. இருந்தாலுமே அவ இறந்துட்டா, எப்படின்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அடுத்து 2வது ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. இந்த கேமுடைய பேரு சேவ் த பிரின்சஸா. 2 டீமா பிரியணும். ஒரு டீம்ல 3 பேர் இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறதும் 5 பேரு. 3வதா யார் வருவா, எப்படி இந்த கேமை விளையாடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நடுவுல அந்த ஹோஸ்ட் பையன் வரான். ஒரு சொடக்கு போடுறான். அப்போ ஒரு டீம்ல சேஜ் இருக்காங்க. அவங்கள ஒரு கூண்டுல கட்டி மேல தொங்க விட்டுறாங்க. இப்போ இந்த டீம்ல இருக்கிறவங்களை எப்படி தொங்க விட்டாங்க
பண்றாங்கன்னா அடுத்த டீம்ல இருக்கிறவங்கள தொங்க விடணும்ல. ஆனா அந்த டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. மூணாவதா யாரு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோவோடைய பையன். அவனை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கேமை விளையாட வைக்கிறாங்க போல இருக்கு. ஹீரோக்கு செம ஷாக்கு. ஆனா அதை பத்திலாம் இந்த ஹோஸ்டுக்கு கவலை இல்ல. இந்த 2வது ஸ்டேஜோடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறைய பவர் அப்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல வேலை செய்யாது. இந்த ஸ்டேஜுக்குன்னு தனியா பவர் அப்ஸ் கொடுக்குறாங்க. அதுல பார்த்தா ஆளுக்கு ஒருத்தங்க ஒரு டைனோசர் எடுத்துக்கணும். அதை வச்சுதான் இந்த கேம் விளையாடணும் போல இருக்கு. மேல 2 பேர் தொங்கிட்டு இருக்காங்கல்ல, அதுல யாரு ஃபர்ஸ்ட் காப்பாத்தப்படுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. எல்லாருமே ஒரு டைனோசர் எடுத்துக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ பறக்கிற டைனோசர் எடுத்துக்கிறாரு. ஹீரோக்கு சுத்தமா பறக்கவே தெரியல. அந்த 5 பேர்ல எக்கோன்னு ஒருத்தவ இருக்கா. அவ தான் இங்க இருக்க கேம்ஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிருப்பா போல இருக்கு. அவ எப்படி பறக்கணும்னு ஹீரோக்கு சொல்லி கொடுக்கறாளா, அதை கேட்டு கேட்டு ஹீரோ பறக்க கத்துக்கிறாரு. மத்தவங்க எல்லாருமே சண்டை போடாம அப்படியே நிக்கலாம். ஆனா கேம் விளையாடாம இருந்தாதான் செத்துருவாங்கல்ல. சோ வேற வழி இல்லாம எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு நடுவுல பூந்து நம்ம ஹீரோ தன்னோட பையனை காப்பாத்த பாக்குறாரு. அப்போ அவர் இன்னொரு பவர் அப் எடுக்கிறாரு. அதுல அவருக்கு ஒரு கன்னு கிடைக்குது. அதை வச்சு தன்னோட பையன் இருக்கிற கூண்டோடைய லாக்க சுட்டு எப்படியோ பையனை காப்பாத்திடுறாரு. காப்பாத்தப்பட்டதுனால இவங்க டீம் ஜெயிச்சிருச்சா. இதனால சேஜ் தோத்துடுறாங்க. அப்படி தோத்தவங்க இந்த கேம்ல செத்தாகணும். அவங்கள சாவடிக்கிறதுக்கு இவங்க கூடவே வில்லியம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் இன்னுமே டைனோசரா இருக்கான். இவன் தான் சேஜ கொல்லணும் போல இருக்கு. ஆனா அந்த பையன் தன்னோட ஃப்ரெண்டான சேஜே எப்படி சாவடிப்பான். அதனால ஃப்ரெண்ட கொல்லாம முன்னாடி இருக்க ஹோஸ்ட முழுங்கிடுறான். இதனால ஹோஸ்டுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா இது கேமுடைய ரூல்ஸுக்கு எதிரானது. எக்காரணத்து கொண்டும் ஹோஸ்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் மீறி இவன் இப்படி பண்ணதுனால அந்த வில்லியம் பையல கொன்னுடுறாங்க. சேஜ காப்பாத்துறதுக்காக அந்த பையன் அவனோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். அப்பதான் ஹீரோ எல்லார்கிட்டயும் ஒரு கல்லை காமிக்கிறாரு. இந்த கல்லுல வைரஸ் இருக்கு போல இருக்கு. இதை எப்படியாச்சும் கேமுடைய கோர் கிட்ட கொண்டு போயிட்டாங்கன்னா இதுல இருக்க வைரஸை வச்சு ஜுராசிக் கேம நிரந்தரமா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை ரொம்ப பொறுமையா சொல்றாரு. ஆனா இவர் எவ்வளவு பொறுமையா சொன்னாலும் மைக்கு வழியா கேமுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு கேட்கும். அதனால ஹீரோ என்ன பண்றாரு, வேணும்னே கத்துறாரு. ஜாய், நீ பாத்துட்டு தானே இருக்க, நல்லா பாத்துக்கோ. இந்த கல்லை வச்சுதான் உன்னோட கேமை நான் நிறுத்த போறேன். எல்லாத்தையுமே நான் முடிச்சு வைக்க போறேன். முடிஞ்சா என்னை தடுத்து நிறுத்து பாப்போம் அப்படின்றாரு. இதை கேட்டதும் ஜாய்க்கு வருது பாருங்க கோவம். உடனே இப்பவே கேம்குள்ள போகணும்னு சொல்றாங்க. ஆனா மேனேஜர் இப்பயும் அவங்கள உள்ள போக விட மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ கோவமாகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுனால டிஆர்பி இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. ஜாய் உள்ள போனானா எல்லாத்தையுமே நிறுத்திடுவாள். சோ அதனால மேனேஜர் ஜாய உள்ள போகவே விட மாட்டாரு. அடுத்து 3வது ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வழக்கம் போலதான் போன படத்திலே பார்த்திருப்போம். மேஸ்ல தப்பிச்சு போவாங்களே அதே மாதிரிதான். ஆனா ஒரு சின்ன மாற்றம். இந்த மேஸ்ல போகும்போது ஒரு கொடி இருக்கும். அந்த கொடியை கண்டுபிடிச்சு பெடஸ்டல்ல வச்சுட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு நடுவுல அந்த ராப்டர்ஸும் வரும். பட் சாதாரண ராப்டர் இல்ல, ஆல்பா ராப்டர் இருக்கான். கேம்ல கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கொடுக்கறதுக்காக தான் எக்கோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பா. ஆனா அதுவே இப்ப அவளுக்கு ஆப் ஆயிடுச்சு. வேற வழி இல்ல, கேமை விளையாண்டுதான் ஆகணும். எல்லாருமே கேமை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல நிறைய வெப்பன்ஸ் கிடைக்குது. அதை வச்சு ராப்டர்ஸ் கூட சண்டை போட்டு எப்படியோ பிளாக் எடுத்துடுறாங்க. அந்த கொடியை எடுத்ததும் இருக்கிற ராப்டர்ஸ் எல்லாமே இந்த கொடியை நோக்கி தான் ஓடி வருது. இவங்க அந்த கொடியை பெடஸ்டல்ல வைக்க போறாங்க. ஆனா எல்லா ராப்டர்ஸும் அவங்கள வைக்க விடாத மாதிரி தடுக்குது. ஹீரோக்கு கன்னு கிடைச்சிருக்கும். அதை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பையன்கிட்ட கத்தி இருக்கும். அதை வச்சு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படியே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லா ராப்டர்ஸையும் கொன்னுடுறாங்க. கடைசியா ஒரே ஒரு ராப்டர் இருக்கு. அதுதான் ஆல்பா ராப்டர் போல இருக்கு. இதையும் கத்திய வச்சு சாவடிச்சிடலான்னு பார்த்தா அந்த ராப்டர் உடம்புல ஃபுல்லா ஆர்மரா இருக்கு. அதனால அந்த ராப்டரை ஒண்ணுமே பண்ண முடியல. கத்திய வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தான்ல அவனை அந்த ராப்டர் கொன்னுடுது. சோ இதுக்கப்புறம் அந்த ராப்டரை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படியோ ஏமாத்தி கையில இருக்கக்கூடிய பெடஸ்டல்ல வச்சிடுறாங்க. அப்படி வச்சதும் அந்த ராப்டர் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. இவங்களும் கேம்ல ஜெயிச்சிட்டாங்க. பட் அந்த கத்திய வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தவன் தான் செத்து போயிட்டான். அப்போ ஹீரோ கிட்ட ஒரு பவர் இருக்கும் போல இருக்கு. போன ஸ்டேஜ்ல அவர் ஜெயிச்சார்ல, சோ அதனால அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருப்பாங்க. ஒரு வாட்டி செத்து போயிட்டாருன்னா திரும்ப அவர் உயிரோட கொண்டு வந்துக்கலாம். அதை தனக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மத்தவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ சுத்தி இருக்க எல்லாருமே அந்த செத்து போன பையில திரும்ப உயிரோட கொண்டு வர சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ அந்த பவரை யூஸ் பண்ண மாட்டாரு. ஒருவேளை இந்த கேம் விளையாடும் போது அவரோட பையன் இறந்து போயிட்டானா அவனை உயிரோட கொண்டு வரதுக்காக அந்த பவரை சேர்த்து வைக்கிறாரு. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படின்னு பார்த்தா அந்த ஹோஸ்ட் பையன் இருப்பான்ல அவனாலதான். அவன் எப்படி ஹேக் பண்ணி தன்னை தானே மறைய வச்சுக்கிட்டானோ அதே மாதிரியே மத்தவங்களையுமே மறைய வச்சிருக்கான். கேமுக்கு வெளியே இருக்காங்களே அவங்க பார்க்கும்போது ஒரு பிளேயர்ஸ கூட காணோம். அப்படியே கேமை விட்டு டெலீட் ஆன மாதிரி காணாம போயிட்டாங்க. பட் இன்னுமே அவங்க கேமுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி மேனேஜர் கிட்ட சொல்லாமேன்னு சொல்லிட்டு ஜாய் மேனேஜர் ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அந்த மேனேஜர் ஹார்ட் அட்டாக் இறந்து போய் கிடக்குறாரு. இந்த கேம் ஆரம்பிச்சார்ல ஆரம்பிச்சதுமே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு. அப்புறம் எப்படி ஜாய் கிட்ட அந்த மேனேஜர் பேசிட்டு இருந்தாருன்னு பார்த்தா ஜாய் கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது மேனேஜர் கிடையாது,
அந்த காட் ஏஐ தான். அதுதான் ஹாலோகிராம் மூலியமா மேனேஜர் உருவத்துல பேசிட்டு இருந்திருக்கும். அண்ட் இந்த ஏஐனால தான் கேம்குள்ள இன்னுமே ஹோஸ்ட் உயிரோட இருக்கிறான். எப்படின்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, இந்த விஆர் கேம் விளையாடுறது மனுஷங்களோட கான்சியஸை யூஸ் பண்ணி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் உண்மை என்னன்னா இந்த ஏஐ மனுஷங்களோட கான்சியஸை தனியா ஸ்டோர் பண்ணி வைக்குது. அப்போ பேசிக்கா ஒருத்தவங்க விஆர் கேம் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு பிரெயின் டெட் ஆயிடும். அப்போ கேம்ல செத்தாங்கன்னா இந்த பக்கம் ரியல் லைஃப்லயும் சாவறாங்கல்ல, அது அந்த ஊசினால கிடையாது. இப்படி தனியா எடுக்கப்பட்ட மைண்ட திரும்ப மனுஷங்களுக்கு கொடுக்காம அந்த டேட்டாஸை டெலீட் பண்ணிருக்கு. அதனாலதான் மனுஷங்க ரியல் லைஃப்ல சாவறாங்க. அப்படிதான் கேம்ல செத்த ஹோஸ்டோடைய மைண்ட இந்த ஏஐ படிக்கிறதுக்காக எடுத்திருக்கும். ஆனா போதுமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லாததுனால ஹோஸ்ட முழுசா படிக்க முடியாம போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹோஸ்டோடைய மைண்டையும் உருவத்தையும் உருவாக்க ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா மனுஷங்களோட கான்சியஸ்னஸ ஃபுல்லா உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப கேம்குள்ள ஹோஸ்ட்னு ஒருத்தவன் ஹுடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் பாக்குறதுக்கு பழைய ஹோஸ்ட் மாதிரி இருக்க மாட்டான், வேற மாதிரி இருக்கிறான். இந்த ஏஐ உடனே அந்த ஹோஸ்ட டெலீட் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கும். பட் அந்த பையன் தப்பிச்சு போயிட்டு இப்ப இந்த கேம் அழிக்கிறதுக்காக ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏஐ ஜாய் கிட்ட சொல்லுது. அதே சமயம் கேம்குள்ள காமிக்கிறாங்க எல்லாருமே கோர் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு குகைக்குள்ளதான் அந்த கோர் இருக்கும் போல இருக்கு. ஆனா அந்த குகை கிட்ட இந்த ஹோஸ்டால போக முடியல. ஏன்னு தெரியல, ஃபயர் வாலா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மட்டும்தான் அந்த ஹோஸ்டால போக முடியுது. சோ இதுக்கப்புறம் நீங்களே தான் பாத்துக்கணும். ஒன்ஸ் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னா நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க, திரும்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால சீக்கிரமா கோர் கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் அந்த கோரை அழிச்சிருங்க. கண்டிப்பா ஜாய் உங்களை தடுக்கிறதுக்காக வருவா. அவ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பா. நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு கோரை அழிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே போக சொல்றான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி படத்துல பார்க்கும்போது இந்த பையன் ரொம்ப கிரிமினல் மாதிரி இருந்திருப்பான். பட் உண்மை என்னன்னா அவனோட மைண்ட் அந்த அளவுக்கு கிரிமினல் கிடையாது. இவனுக்கு பொதுமக்கள் சாக கூடாது. இவன் சூஸ் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் யாரு, அவங்க எல்லாருமே நிறைய அப்பாவிகளை கொலை பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு மேலயும் அவங்க அப்பாவிய கொலை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கேம்குள்ள கூட்டு வந்து அவங்கள கொல்றான். அப்படியே கேம்குள்ள ஜாய் வந்துடுறா. செம்ம பவர்ஃபுல்லா இருக்கா. இந்த ஹோஸ்ட் பையன் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போயிருப்பான். ஆனா ஒரு செகண்ட்ல அவன் காலி. அவனோட ராப்டர்ஸ் போய் சண்டை போடுது, அதுங்களையுமே சாவடிச்சிடுறா. அண்ட் அவகிட்ட பறக்கிற பவர்லாம் இருக்கும் போல இருக்கு. அங்க இருந்து பறந்து நேரா குகை கிட்ட வரா. ஹீரோவை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வசனம் பேசிட்டு இருக்காளா. அப்போ திடீர்னு ஒரு பாறாங்கல் அவ மேல விழுந்து அவ செத்து போயிடுறா. என்னன்னு பார்த்தா இந்த காட் ஏஐ தான். வியூவர்ஸ் எல்லாரும் இந்த கேமுடைய முடிவை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க போல இருக்கு. இப்ப ஜாய் ஹீரோவை கொண்டுட்டானா யாருக்கும் எண்டிங் தெரியாதுல. சோ இதனால கேமுடைய ரேட்டிங்ஸ் குறையும் சொல்லிட்டு அந்த காட் ஏஐ இந்த மாதிரி பண்ணிருக்கு. இந்த பக்கம் கேம்குள்ள எல்லாருமே கோர் கிட்ட போயிட்டு அதை அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இவங்களோட மைண்ட் எல்லாமே தனியா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த சமயத்துல அவங்க கோரை அழிச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்களுமே ரியல் லைஃப்ல செத்து போயிடுவாங்க. சோ எப்படியாச்சும் நம்மளோட மைண்ட உடம்புக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த எக்கோ பொண்ணு இருந்தால அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் திரும்ப ஜாய் உள்ள வந்துடுறா. அவ டீரக்ஸா மாறி அட்டாக் பண்றதுக்கு வராளா. எக்கோ கிட்ட ஒரு டீரக்ஸ் பவர் இருக்கும் போல இருக்கு. அதை ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அந்த டீரக்ஸா மாறி சண்டை போடுறாரு. சண்டை போட போறாருன்னு தான் பேரு, பயங்கரமா அடி மட்டும் தான் வாங்குறாரு. இத பார்த்த சேஜ் நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மர் இருக்கும் போல, அதை போட்டு சண்டை போடுறாங்க. ஆனா அவங்களுமே நல்லா அடிதான் வாங்குறாங்க. பயங்கரமா அடி வாங்கி ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான் போச்சு, அவங்களும் செத்துட்டாங்கன்னு பார்த்தா அப்படியே பறந்து வராங்க. கன்னை ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு அடி அடிக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுதான் ஜாய் விழுந்துடுறா. பட் இருந்தாலும் எப்படியோ எந்திரிச்சு அந்த டீரக்ஸ் உடம்புல கன்னு வச்சிருக்கா, அதை வச்சு அட்டாக் பண்ணிடுறா. இவங்களை அட்டாக் பண்ணல, அந்த பக்கம் எக்கோவும் ஹீரோட பையனும் இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு விழுந்து செத்து போயிடுறா. ஆக்சுவலா இவங்க எல்லாரையுமே இங்க இருந்து உயிரோடு கொண்டு போக போறதே எக்கோ தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஓவர் ரைட் பண்ணி இவங்களோட மைண்ட உடம்பு கூட சேர்க்க தெரியும். பட் அவங்களே அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. ஹீரோட பையன் மட்டும்தான் அரை உசுர்ல இருக்கான். எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கும்ல, செத்து போயிட்டாங்கன்னா திரும்ப உயிர் கொடுக்கக்கூடிய பவர், அந்த பவரை கொடுக்கறாரு. பட் ஹீரோட பையன் என்ன பண்றான், அவன் அந்த பவரை எடுத்துக்காம பக்கத்துல இறந்து போயிருக்க எக்கோக்கு கொடுக்கறான். இதனால எக்கோ உயிரோட எஞ்சிடுறாங்க. பட் ஹீரோட பையன் இறந்து போயிடுறான். அடுத்து எக்கோ விட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க மைண்ட சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஏஐ தடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஐ லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி லாக் பண்ணதுனாலதான் இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஓவர் ரைட் பண்ணி அவங்களோட மைண்ட உடம்புக்குள்ள சேர்த்துறாங்க. அப்படி இந்த இடத்துல இருந்து ரியாலிட்டியில கண் முழிச்சிடுறாங்க. ஹீரோ மட்டும் தான் கேமுக்குள்ள இருக்காரு. கையில பாக்குறாரு அந்த வைரஸ் கல் இருக்கு. அந்த கல்ல அப்படியே கோர்ல தூக்கி போட்டுறாரு. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. ஹீரோவும் கேம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. இவரு வேற ஒரு இடத்துல விஆர் கேமை வச்சுதானே கேமுக்குள்ள வந்திருப்பாரு. சோ
அவரு கேம்ல இறந்தக்கு அப்புறமேட்டு ரியாலிட்டியில ஏஞ்சிடுறாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. கேமோட கோரை அழிச்சதுனால இத்தனை நாளா ராத்திரியும் பகலமா ஓடிக்கிட்டு இருந்த லைவ் முதல் முறையா கட் ஆகுது. அவ்வளவுதான், லைவும் கட்டு, அந்த கேமும் கட்டு. ஸ்டேஜுக்கு வருது பாருங்க கோவம். ஜாயோட தவடாலே ஒண்ணு வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோட பையனும் இன்னும் உயிரோட இருக்கான். இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு பார்த்தா, கேம்ல செத்தாங்கன்னா வெளியே சாவறது அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா தான். அது போன படத்தோடைய கான்செப்ட். இந்த படத்துல ஏஐ தானே அவங்கள கொல்லுது. பட் எக்கோ என்ன பண்ணிருப்பாங்க, இவங்களோட மைண்ட பாடி கூட சேர்க்கறதுக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஏஐ லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி லாக் ஆகி இருக்கும் போதுதான் ஹீரோட பையன் செத்துருப்பான். அந்த ஏஐ லாக் ஆகி இருக்கிறதுனால ஹீரோட பையன் மைண்ட டெலீட் பண்ண முடிஞ்சிருக்காது. அதனாலதான் அவன் உயிரோட இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கு தன்னோட பையன் உயிரோட இருக்கிற விஷயம் தெரியாதுல, அதனால ரொம்பவே சோகமா இருக்காரு. அந்த சோகத்தப்போ ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ எப்படி அந்த கேம்குள்ள போயிருப்பாரு, இவர்கிட்ட ஒரு பையன் வந்து பேசியிருப்பான்ல, அந்த ஏஐ அழிக்கணும், அதுக்கு நீ தான் கேம்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஜெயில இருக்கும்போது ஒரு பையன் வந்து பேசியிருப்பான். அவன் தான் தனியா சிஸ்டம் ரெடி பண்ணி இந்த இடத்துல இருந்து ஹீரோவை விஆர் கேம்குள்ள போக வச்சிருப்பான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா, அவன் தான் இந்த காட் ஏஐ உருவாக்குனது. போன படத்துல ஜுராசிக் கேமை அழிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பையன் ஏஐ உருவாக்கியிருப்பான். தன்னை தானே சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை உருவாக்கியிருப்பான். அதனாலதான் அந்த ஏஐக்கு யாரு நல்லவங்க யாரு கொலை பண்ணவங்கன்னு வித்தியாசம் தெரியாம வெறும் ரேட்டிங்ஸ்க்காக மட்டும் மனுஷங்களை பிடிச்சி இந்த கேமுக்குள்ள இழுத்து போட்டிருக்கும். இதோடைய ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு கம்பெனி கிட்ட இந்த விஷயத்த போய் முன்னாடியே அந்த பையன் சொல்லியிருப்பான். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நீ தேவையில்லாம பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அந்த ஒரு கோவத்துல இந்த பையன் ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த வைரஸ் இந்த கேமை அழிக்கிறதுக்கான வைரஸ் கிடையாது, இந்த கேமுடைய ஆபத்தை கம்மி பண்ணக்கூடிய வைரஸ் புள்ள இருக்கு. அதை வச்சு இவன் இழந்த வேலையை திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருப்பான். சோ இவனோட வேலையை திரும்ப வாங்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஹீரோவையும் ஹீரோட பையனையும் யூஸ் பண்ணிருப்பான். அவ்வளவுதான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹீரோக்கு எப்படி கோவம் வரும். ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, தன்னோட பையன் செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால பயங்கர கோவத்துல அந்த பையனை அடிக்கிறதுக்கு போறாரா. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தா தன்னோட பையன் கிட்ட. கால் அட்டன் பண்ணா பையன் பேசுறான். அவ்வளவுதான், ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அப்புறம் இப்பதான் நிம்மதியே வருது. எப்பா இதுக்கப்புறம் எதுவும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பசங்களை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் எதுவுமே முடியல. அந்த கேம்ல தான் ஏஐ இருக்குல்ல, அது என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லா ரீபூட் ஆயிட்டு திரும்ப அந்த கேமை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுது. சோ நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை ஜாய் கிட்ட காமிக்குது. ஜாய் எப்படி சும்மா இருப்பா, இதுக்கப்புறமேட்டு நான் தான் இந்த கேமை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்த அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தை முழுசா பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஜாய் பொண்ணு எப்படி உயிரோட வந்தான்றது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சிங்களா? இல்லனா பரவாயில்ல, நானே சொல்றேன். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மனுஷங்களுக்கு என்ன பண்ணுது, அவங்களோட கான்சியஸ்னஸை தனியா எடுத்து வைக்குது. அண்ட் கேம்ல செத்தக்கு அப்புறமேட்டு அவங்களோட கான்சியஸ்னஸை திரும்ப கொடுக்காம இருக்கு. அப்படிதான் பிரெயின் டெட் ஆகி எல்லாருமே சாவறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அந்த ஏஐ அவளோட கான்சியஸை திரும்ப கொடுத்துருக்கும். மேபி அவ உயிரோட வரதுக்கு இப்படிதான் வாய்ப்பு இருந்திருக்கும். அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த 2 படமும்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க விளையாடுவீங்களா மாட்டீங்களா, அதையும் அப்படியே சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.